ஹலோ வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது வாழைப்பூ அடை. ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் துவரம்பருப்பு, தட் இஸ் தூர் தால், அது 1 கப்பு. அதுக்கப்புறமா ரைஸ் 1/2 கப் அண்ட் பெங்கால் கிராம் தால், கடலைப்பருப்பு, அது 1/4 கப். ஸோ இது 3 தான் இதுக்கு மெயின். இது அடைக்கி தேவையான இது இது 3 தான். ஸோ இந்த கப் ஐ திங்க் ஸோ எவ்ரி ஒன் வில் பி ஹேவிங் இந்த ஐக்கியா கப். ஸோ இந்த கப்பில் நீங்கள் ஒன்று எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு துவரம்பருப்பு, 1/2 கப் இட்லி ரைஸ் அண்ட் 1/4 கப் கடலைப்பருப்பு. அது அப்புறமேட்டும் வாழைப்பூ நான் நல்லா இது பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி. அது ஒரு டீஸ்பூன் ஆஃப் யோகர்ட் அண்ட் a pinch of salt, இது ரெண்டும் போட்டு ஒரு 1 to 2 hours அப்படியே ஊறணும். அது அப்போ தான் அந்த துவர்ப்பெல்லாம் போயிடும். ஸோ அது பண்ணி வச்சுருக்கேன், நான் க்ளீன் பண்ணி நல்லா வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ தாளிக்கக்கூடிய பொருட்கள், இதை தாளித்து நம்ம எப்படி பண்ணணும், அதுக்கு அதோட இன்க்ரீடியன்ஸ் இந்த இது கடுகு, அப்புறமேட்டு இது துவரம்பருப்பு, பெங்கால் கிராம் தால், அப்புறமேட்டு இது பெருங்காயம், சால்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆனியன், 1/2 ஆனியன், சில்லி இட்ஸ் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா, பிகாஸ் நீங்கள் ரெட் சில்லி ஆட் பண்ணுறீங்க. ஸோ வேணும்னா, காரமாக வேணும்னா யூ கேன் ஆட் ஒரு க்ரீன் சில்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. அதுக்கப்புறம் நான் இப்போ எப்படி ஊற வைக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த துவரம்பருப்பை இது போட்டுறேன். நெக்ஸ்ட் அரிசி, அதுக்கப்புறமா இந்த கடலைப்பருப்பு. ஸோ இது 3யும் ஃபஸ்ட் நல்லா தரவாக வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் இட். ஸோ அந்த 3 பருப்பையும் நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது 2 to 3 hours நல்லா ஊறணும். ஸோ இதோட நம்ம இந்த ரெட் சில்லி எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் இதிலே போட்டுருங்க. பூண்டு, அப்புறம் சோம்பு லைக் நான் இது முழு சோம்பு போடுறேன், ஃபுல்லாக ஹோல் இதுவும் போடுறேன். நீங்கள் பவுட்ரு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இதை கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூ கேன் ஆட் 1 teaspoon ஆஃப் சோம்பு. இல்லை அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஆட் திஸ், அப்படியே முழுசாகவே போட்டு அப்படியே அரைச்சிக்கலாம். இப்போ நான் போட்டது ஒரு டீஸ்பூன் சோம்பு. ஸோ அது போதும். ஸோ நான் உங்களுக்கு கிரைண்ட் பண்ணிவிட்டு நான் இந்த மாவை அரைச்சிருக்கேன், நான் அதை உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இது இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவு நான் உங்களுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது பார்த்தீங்களா. வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கூட கரைச்சிக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம். இப்போ இது தாளித்து இதில் எப்படி கொட்டுறதுன்னு காட்டுறேன். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் இதாக பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது ஃபர்ஸ்ட் இந்த கடலை துவரம்பருப்பு, சாரி உளுந்து போட்டு தாளிக்கணும். ஸோ கொஞ்சம் உளுந்து, அப்புறம் கொஞ்சோண்டு கடுகு, பெருங்காயம், கொஞ்சம் கடலைப்பருப்பு, இத்தனையும் போட்டு நீங்கள் ஃபஸ்ட் நல்லா வதக்கிக்கோங்க. அது பொரிஞ்ச உடனே நீங்கள் இந்த வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, இந்த சிலாண்ட்ரோ, அப்புறம் கருவேப்பிலை, இது 4யுமே நீங்கள் இதில் போட்ட வேண்டியதான். இது கடுகு நல்லா பொரியுது இப்போ. ஸோ இப்போ வெங்காயத்தை நீங்கள் இதில் போட்டுடணும். வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ ப்ரௌன் ஆகிடுச்சு இந்த வெங்காயம், ஆனியன், இந்த பச்சை மிளகாயெல்லாம் போட்டுது.
ஸோ இப்போ இதை வந்து அப்படியே எடுத்து இந்த மாவில் வந்து அப்படியே கொட்டிடணும். அப்புறம் கொத்தமல்லியும் கருவேப்பிலை எல்லாத்தையும் இந்த மாவுலே போட்டுடணும். வதக்கி வச்ச எல்லாத்தையுமே வந்து இந்த மாவில் கொட்டிட்டேன். ஸோ இதை நல்லா இப்போ கிளறிட்டு அப்புறம் இந்த வாழைப்பூ இதையும் வந்து இதை அப்படியே போட்டுடணும். இதை வந்து எண்ணெயில் போட்டு எதுவுமே செய்ய வேணாம், அப்படியே ராவாக நீங்கள் போட்டு இது அப்படியே வந்து மாவில் அப்படியே போட்டுற வேண்டியதுதான் இந்த வாழைப்பூவையும். வாழைப்பூ ரொம்ப இட்ஸ் வெரி ஹெல்தி. இப்போ நான் வந்து இந்த வதக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே இதில் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து இந்த வாழைப்பூவையும் அப்படியே ராவாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை எதுவும் வதக்கலை, அப்படியே வந்து அதை டைரெக்டாக இந்த மாவில் போட்டு இப்போ நான் கிளறேன். வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவும் கெட்டியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால். பட் நான் வந்து இந்த மாதிரி தான் கெட்டியாக பண்ணுவேன் கொஞ்சம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு, அந்த அடை வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அப்புறம் ஃபைனலாக வந்து சால்ட் போட்டுக்கணும். சால்ட் ஆட் பண்ணணும் இப்போ இதில். இப்போ இதில் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறேன் இதில். ஸோ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இதனால் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லா அப்படியே தட்டி நம்ம பண்ணணும் அடக்கி. இப்போ உங்களுக்கு காட்டுறோம் அதை எப்படி ஃப்ளிப் பண்ணுறதுன்னா. ஸோ இப்போ அது நல்லா இதாகிடுச்சு, அடியில் நல்லா ரோஸ்ட் ஆகிடுது. ஸோ இப்போ வந்து கேப்லாம் நீங்கள் ஃப்ளிப் பண்ணுங்கள், திருப்பி போடணும். ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்லா உங்களுக்கு தெரியுதா. யூ see how நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா உங்களுக்கு ஃப்ளிப் பண்ணி போட்டது. நல்லா அடை சூப்பர் ஒரு அடை வந்திருக்கு. ஒரு 5 seconds வச்சுருக்கேன். சரி பாருங்கள் எவ்வளோ நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு அடை கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.